ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் எங்கள் ஸ்டாலில் வந்து இன்றைக்கி கருப்பு உளுந்தங்களி போடுவோம். அதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது பார்க்கும் போதே ரொம்ப எனக்கு வந்து கிண்டும் போதே ரொம்ப ஆசையாயிடும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அதனால் நான் எப்போயுமே எடுத்து வச்சுக்கிடுவேன் கிண்டும் போதேமும் எனக்கும் பிள்ளைங்களுக்கும். தனியாக நாங்கள் அதனால் உளுந்தங்களி வீட்டில் செய்ய மாட்டோம். நாங்கள் புதன் சனி 2 நாள் வந்து நாங்கள் இதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குருவோம். அவ்வளோ நல்லா கொதிச்சிருச்சு, அரிசி போட்டாச்சு, வேக போகுது. இங்கிட்டு வந்துட்டு புடலங்காயம் கடலப்பருப்பு வேக வச்சுட்டேன் கட் பண்ணி. குக்கரில் திரும்ப பருப்பு வெங்காயம் தக்காளி போட்டு வேகுது. இது வெங்காயம் புடலங்காய்க்கு அதுவும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து உளுந்தங்களி கிண்டணும். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். இலக்கியனுக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டு பாப்பா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு சமையலை முடிச்சுட்டு பார்ப்போம். பசங்களுக்கு வந்து காலையிலேயே முட்டை பொரித்து கொடுத்துட்டேன். காலையிலே இங்கே வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் முட்டை வந்து நம்ம டெய்லி ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கிறணும். அதனால் எங்கள் வீட்டில் கேட்கவே வேண்டியதில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சமையல் முடிஞ்சு வழக்கம் போல் ஒயிட் ரைஸ். நான் எப்போயுமே சாதம் நிறையாவே ஆக்கிடுவேன். ஏன்னா பசங்க திடீர்னு ஸ்கூலில் வந்த பிறகு பசிக்குதுன்னு சொல்லலாம். அதனால் இது வந்து பருப்பு. பசங்களுக்கு பருப்பு தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை அடிக்கடி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் புடலங்காயும் கடலைப்பருப்பும் போட்டு வெஞ்சனம். அதுக்கப்புறம் முட்டை வறுத்துருக்கேன் சாப்பிட்றதுக்கு. ஹாட் பாக்ஸில் சம்பா கோதுமை ரவை உப்புமா. இன்றைக்கி பசங்களுக்கு இன்றைக்கும் ஸ்நாக்ஸ் செய்யலை, அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது வந்து வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை வந்து சாப்பிட்டு பாருங்கள். நிறையா வாட்டர் இருக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் இல்லாத மாதிரியே இருந்துச்சு. இப்போ இந்த பழம் என்னமோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த சம்மருக்கு இந்த பழம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிகப்பு கொய்யா இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நன்றி, வணக்கம், பாய்.